அட ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு வின்னு மட்டும் இல்ல, ஒரு ப்ராப்பரான பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம். டீம் கோஆர்டினேஷன் நல்லா இருந்தது, டீம் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, டீம் உண்மையிலேயே நல்லா விளையாடுனானுங்க. சும்மா பேருக்குன்னு பேரு பட்டு ஒரு அட்டாக் 2 அட்டாக் போட்டு உப்பேத்தல. ஃபுல் கேமாவே நம்ம சூப்பரா ஆடினோம் நம்ம. அண்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஆஃப்டர் த ரன் வி ஹேட் அண்ட் ஆஸ்டன்ல தோத்த ப்ரோ அந்த வரிசை இன்கன்சிஸ்டன்சி ஸ்ட்ரீக் அப்புறமா வந்து ஆஸ்டன் வில்ல மாதிரி ஒரு எஸ்பெஷலி வந்து டாப் 5 ஆஸ்டன் வந்து நம்மளோட டாப் 5 வந்து போராடுற ஒரு டீம். அவங்களோட அவேல போயிட்டு ஏன்னா ஹோம்லயே அவங்க கிட்ட தோத்தோம் டிசம்பர்ல. இந்த அவே மேட்சை நம்ம எப்படி போய் இது பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், இவனுக்கு வந்து டேர்ன் அப் பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா, நமக்கு ரெட் கார்டு வருமா, நம்ம எத்தனை மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் அப்படிதான் அந்த டெம்ப்ளேட்டா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அந்த பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ப்ராப்பரான பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. என்ன இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் நேத்திக்காச்சும் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதான் ஓரளவுக்கு. ஆஸ்டன் வில்லா 1 செல்சி 4 உண்மையிலேயே 5-6 வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம டாமினண்டா இருந்தோம். லைன் அப்ஸ் பார்த்தேன், கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. 4 சேஞ்சஸ் பண்ணாரு சீனியரு. ஜார்கன்சன் இன் கோல், அதுவே எனக்கு புரியல. கர்னாச்சோ ஸ்டார்டிங், அதுவும் எனக்கு புரியல. ஏன்னா கர்னாச்சோ வந்து இன்னைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா இன்னைக்குமே வழங்காத சம்பளமா தான் இருந்திருக்கான். பட் others usual na Reece James, Caicedo, Enzo, Palmer started, Hato started, Cucurella was on the bench. அதெல்லாம் பார்த்தோம். சரி ஓகே எப்படி பண்ண போறோம் என்ன எதுன்னு நான் வந்து கேமுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு லாஸ்ட்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் இருந்துட்டேன் நான். ஏன்னா வந்து நார்மலாவே ஆஸ்திரேலியால நம்மளோட ரெக்கார்ட் கேவலமா தான் இருக்கு அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் நமக்கு நல்லா இல்லை. ஸோ நல்லா லைக் ஓகே ஒரு டிரா வச்சு எஸ்கேப் போயிட்டு வாங்கினா நான் அந்த மைண்ட் செட்ல இருந்தேன் நான். பட் அண்ட் அப்படிதான் போச்சு. லிட்டரலி வி கன்சிடர் வித்தின் 2 minutes 2 நிமிஷம் எல்லாம் கன்சைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லியோன் பைலி ஹாட்டோ ஈஸியா தாண்டி போறான். அப்புறம் உள்ள வந்து யாரு வந்து யாரை மார்க் பண்றான்னு தெரியல. ரீஸ் ஜேம்ஸ் மார்க் பண்றானா இல்ல வந்து ஃபஃபானோ மார்க் பண்றானா, ஐ திங்க் இட் வாஸ் மார்கன் ராஜர்ஸ் நினைக்கிறேன். எவனை மார்க் பண்றானே தெரியல. கேஆஸ் அட் த பேக் எவனுக்குமே மார்க்கிங் ஒழுங்கா இல்ல. அண்ட் டேப் இன் 1-0 2 minutes 1-0. ஐ திங்க் ஓகேரா செட் பண்ணாம அவனே இனி இதோட நம்மளுக்கு கந்தல் தான் அப்படின்னு. பட் நல்ல வேலை டீம் வந்து பேனிக் ஆகாம we stuck to our guns. நம்ம வந்து நம்மளுடைய கேம் ஆடணும். we grew into the game. நம்மளுடைய பாசிங் பெட்டரா இருந்துச்சு, மூவ்மெண்ட் பெட்டரா இருந்துச்சு. அண்ட் we were like okay கோல் வரும் 2-3 சான்ஸ் இருந்துச்சு. ஜோ பெட்ரோ should have scored. கர்னாச்சோட கிராஸ்ல இருந்து கரெக்டா சொல்றேன், கர்னாச்சோ ஒரு நல்ல கிராஸ் போட்டா, கரெக்டா சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கர்னாச்சோ நல்ல கிராஸ் போட்டா. அதுக்கப்புறம் there was another moment where there was another Palmer strike வந்து மெய்மி மார்டின் சேவ் பண்ணாங்க. லைக் ஓகே கோல் அடிங்க அப்பதான் நமக்கு வந்து இது வரும். ஏன்னா நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் செல்சி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுவானுங்க, கோல் அடிக்க மாட்டானுங்க, ஒன்னே அதர் சைட்ல போயிட்டு அந்த டீம் வந்து கோல் வச்சிரும்னு நிறைய வாட்டி பார்த்துருக்கிறோம். பட் இன்னைக்கு வந்து வி மேட் இட் 1-1. என்சோ வந்து கஸ்டோ வந்து நல்லா பாக்குறான் வித் பியூட்டிஃபுல் பாஸ். அந்த பாஸை விட தயவு செய்து வந்து ஒரே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, ஜோ பெட்ரோட பொசிஷன் நோட் பண்ணுங்க. இங்க வந்து எங்க இருக்கான் அண்ட் வந்து ஃபைனலி வந்து எங்க முடிக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரோட ஒரு ஒரு ரன் ஸ்ட்ரைக்கரோட இன்ஸ்டிங்க்ட். ஸ்ட்ரைக்கர் வந்து எப்படின்னா he will end up between he will start எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க கூட முக்கியம் இல்ல, எப்படி வந்து how do you occupy correct positions, எப்படி நீ இந்த சென்டர் டிஃபெண்டருக்குள்ள நல்ல வந்து ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ற, எப்படி நீ வந்து how are you finding making yourself as an option for மத்தவங்களுக்கு வந்து அந்த கிராஸ் ப்ரோ பாஸ் போடுறதுக்கு ஒண்ணு. அது கரெக்டா வந்து பண்ணா அப்படியே கோஸ்டின் பண்ணா பர்ஃபெக்ட் போர்ட் ஸ்ட்ரைக்கர் போர்ட்ஸ் ஃபினிஷ் 1-1. நம்மளுக்கு ஓகேடா 1-1 போயிட்டோம், இதுக்கப்புறமா நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணி இது பண்ணலான்னு. அதுக்கப்புறமா கூட we were playing well. அண்ட் வந்து கரெக்டா ஹாஃப் டைம் முன்னாடி சரி ஓகே 1-1 செகண்ட் ஹாஃப்குள்ள என்ன போவோம் நினைக்கிறதுக்குள்ள ஆஸ்டன் கோல் அடிச்சாங்க. நான் நினைச்சேன் நல்ல வேலை அது ஆஃப் சைடு. பட் தட் வாஸ் சம் கேர்லெஸ் பிளே ஃப்ரம் ரீஸ் ஜேம்ஸ் அண்ட் பாமர். ரீஸ் ஜேம்ஸ் வந்து பாமர் பாஸ் பண்றேங்கிற பேர்ல எவன்டியோ பாஸ் பண்றான். பிரேக்ல லிட்டரலி ஓப்பன் 4-2 4-3. அண்ட் நம்ம நல்ல நேரம் ஆலி வாட்கின்ஸ் அவனோட ஷோல்டர் வந்து லைட் ஆஃப் சைடா இருந்துச்சு, அதனால நம்ம எஸ்கேப் போயிட்டோம். பட் வந்து இல்லைன்னா வாஸ் ரெடி டு லைக் ஓகேடா வழக்கு போல அதே கதை தான் அப்படின்னு. நல்ல பாஸ் ஆலி வாட்கின்ஸ்க்கு, நல்ல ஃபினிஷும் கூட. பட் வந்து அன்பார்ச்சுனேட் வாஸ் ஆஃப் சைட், நமக்கு ஒரு எஸ்கேப் கிடைச்சது அந்த ரூட்ல. அண்ட் சரி ஓகே ஹாஃப் டைம் வரைக்கும் எப்படி ஓட்டுறோம்னு பார்த்தோன்னா ஹாஃப் டைம் முன்னாடி கரெக்டா கோல் அடிச்சோம் நம்ம. அகைன் என்சோ ஃபெர்னாண்டஸ் வித் பியூட்டிஃபுல் பாஸ். என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து அகைன் லுக் அட் ஜோ பெட்ரோஸ் பொசிஷன். ஜோ பெட்ரோட பொசிஷன் நீங்க பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க வந்து முடிச்சு எப்படி வந்து டிஃபெண்டர்ஸ்க்கு பின்னாடி வந்து பிளைண்ட் சைட்ல க்ளோஸ் பண்றான் அண்ட் அப்புறம் ஃபினிஷ் பண்றான் அப்படி. ஏன்னா இங்க இருந்து இந்த டைட் ஆங்கிள் இருந்து அப்படி டிங்க் பண்ணி ஃபினிஷ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில். அது எல்லாராலையும் முடியாது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து டிங்க் பண்றதுன்னா அது ஒரு ஸ்கில் தேவைப்படும், உங்களுக்கு மைண்ட் செட்டும் தேவைப்படுறதுக்கு.
ஜோ பெட்ரோ வந்து செமையா பண்ணா 2-1 கோயிங் டு ஹாஃப் டைம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா அதிலும் கூட கரெக்டா ஹாஃப் டைம் முன்னாடி ஸ்கோர் பண்ணும். தி ஆல்வேஸ் சே the best time to score is before half time and the worst time to concede is before half time. நமக்கு ஒரு நல்ல நேரம், அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம். செகண்ட் ஹாஃப் வந்தோம், we completely dominated them. Aston Villa completely we dominated them. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களும் கேரளமா பாசிங் எல்லாம் பண்ணாங்க. we got the third goal, some good play from Palmer and James ஒரு கிராஸ் போடுறான், எமி மார்டினஸ் சரியா பேரி அவுட் பண்ணல, அண்ட் பாம் அகைன் ஸ்ட்ரைக் பண்ணான் 3-1. எனக்கு ஓகேடா தேர்ட் கோல் வந்துச்சு, இங்கே அவங்களை அப்படியே பொட்டலம் போட்டுடலாம் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. அண்ட் பொட்டலம் போட்டோம், இன்னொரு பாமர் பாஸ், கர்னாச்சோ வந்து மேக்கிங் த ரன். ஆஸ்டன் வில்லா ஃபார் சம் ரீசன் ஸ்டக் டு தர் ஹைலைன் ஈவென்ட் வந்து 3-1 up. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை, பட் நமக்கு அது சாதகமாக போச்சு. ஏன்னா நம்ம ஹைலைன் டீம்ஸ் நம்ம யூஸ்வலாக நல்லாவே ஆடுவோம். ஸோ பாமர் கர்னாச்சோவை பார்த்தான், கர்னாச்சோ வந்து ஜோ பெட்ரோ ஓப்பனாக பார்த்தான். நான் வந்து சரி ஓகே கர்னாச்சோ வந்து சோலோவா தட்டிட்டு பெரிய புளித்தியாட்டம் போவான் நான் நினைச்சேன். பட் ஃபார் ஒன்ஸ் ஜோ பெட்ரோக்கு நல்லா பாஸ் போட்டான். ஜோ பெட்ரோ வாஸ் ஆன் ஹேட்ரிக் அண்ட் ஜோ பெட்ரோ வந்து சூப்பரான ஹேட்ரிக் அடிச்சா. I think the eighth goal in his last 9 games or something like that, and Nadi has on 14 goals. எதுவுமே பெனல்டிஸ் கூட இல்லை. ஸோ அதனால ஒன் ஆஃப் த ஃபியூ குட் திங்ஸ் ரொசினேட் பண்ணது வந்து ஜோ பெட்ரோக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு ஃபார்ம் கொடுத்தது. ஏன்னா ஜோ பெட்ரோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேமும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான் மனுஷன். ஸோ அதனால ஒரு வேற லெவல் இம்பாக்ட் அது. அண்ட் இன்ஃபேக்ட் கர்னாச்சோ ஸ்கோர் அந்த ஒரு சான்ஸ் இருந்தது, நேனா இனிமேட்ட ஸ்கால் கடிச்சான். அதுக்கப்புறமா வந்து அஸ்டன் வில்லா டிண்ட் ஆஃபர் எனிதிங், ஒண்ணுமே ஆஃபர் பண்ணல. கடைசியில் ஏதோ 2-3 ட்ரை பண்ணானுங்க, பட் அப்பயே கேம் முடிஞ்சு போச்சு. செல்சி சாட் பேக். ஸோ அது நல்லபடியா போச்சு. அண்ட் ஓவராலா வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி அட்டாக்கர்ஸ். ஜோ பெட்ரோ வேற லெவல் ஹேட்ரிக். கர்னாச்சோ ஃபார் ஒன்ஸ் ஆக்சுவலி ஹேட் அ டீசன்ட் கேம் டு ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா அவனோட ஸ்டாண்டர்ட் வந்து தலைக்கீழ இருக்கு, அது வேற விஷயம். கோல் பாமர் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங், கைசேரோ வாஸ் சூப்பர், என்சோ வந்து வேற லெவல் ஆடினா, மேலகோஸ்டோ வாஸ் பிரிட்டி குட். Andre Santos when he came on ஒரு இம்பாக்ட் பண்ணா. ரீஸ் ஜேம்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட் வந்து ஒரு சம இம்பாக்ட் பண்ணா. ஓவராலா டீம் பட் யாகன்சன் தான் வந்து, அதாவது எனக்கு உண்மையிலேயே அவன் வந்து மனசுக்குள்ள பிலிப் நாயர் மண்டேல அவன் பேர் வச்சுக்கிறான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அப்பப்போ வந்து பெரிய புளுத்தியாட்டம் பிளேயிங் அவுட் ஆஃப் த பேக் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபேன்சியா இருக்கிற பேர்லன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் பால் பிளேயருக்கு வந்து பால் கொடுத்துட்டான். தப்பிச்சோம் நம்ம, நல்ல வேலை பெருசான்னு தெரியல, பட் அந்த பீதி வந்து பயங்கரமா கிளப்பி விட்டா. ஐ நோ இட்ஸ் வாட் வேர் ட்ரைங் டு டூ, ஹை ரிஸ்க் ஹை இதுன்னு, பட் ரொம்ப அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நமக்கு வந்து நம்மளால தாங்கிக்க முடியாது. பட் ஓவராலா வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ். லைக் வந்து பெஸ்ட் ஆஃப் த ரொசீனியா டைம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ரொசீனியாலாம் ஜெயிச்சிருக்கோம், பட் பர்ஃபார்மன்ஸ் பெருசா இருந்தது இல்லை. இந்த வாட்டி தான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல் 90 மினிட்ஸா வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஜோ பெட்ரோ வந்து கேன் ஹீ பி ஆர் ஃபைனலி ஆர் ஸ்ட்ரைக்கர்? ஏன்னா செல்சிக்கு வந்து ட்ராக்பா காஸ்டாக்கு அப்புறமா ஸ்ட்ரைக்கர் இருந்ததே இல்லை. லைக் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வந்து ஒரு தட் இஸ் இட் த கிரவுண்ட் ரன்னிங். தாமி அப்ரஹாம் நல்ல வந்து ஒரு கோல் சீசன் 15 கோல்ஸ் அடிச்சான், பட் லைக் he was decent, he was not great. ஃபைனலி ஒரு கிரேட்டா ஒரு அமையமான ஜோ பெட்ரோ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் பர்ஃபார்மன்ஸை போட்டா, லைக் பீட் பொசிஷனிங் அவேர்னஸ், த ஃபினிஷிங் அபிலிட்டி எல்லாமே இருக்கட்டும், இப்போ எல்லாமே ஆன் பாயிண்டா இருந்துச்சு ஜோ பெட்ரோட்ட இருந்து. அண்ட் ரியமோ சீனியர் காட் இஸ் திங்ஸ் ரைட். அண்ட் அப்போ வந்து அவனை பாராட்டி தான் ஆடும். ஆப்வியஸ்லி வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணனா சொல்லுவோம், பட் வென் ஹி டஸ் குட் நம்ம அவனை பாராட்டி தான் ஆடும். ஸோ ஓவராலா வந்து வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இங்கேருந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு வந்தா வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா அகேன் நமக்கு வரிசையா கேம்ஸ் வந்துட்டே இருக்கு. வி ஹாவ் ரெக்ஸம் நெக்ஸ்ட் எஃப்ஏ கப்ல, அதுக்கப்புறம் நமக்கு வந்து நியூகாசில் ஹோம்ல. ஸோ தீஸ் 2 games are definitely winnable games. இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரெக்ஸம் எஃப்ஏ கப்ல. ரெக்ஸம் வந்து அஃப்கோர்ஸ் அதான் வந்து மார்க்கி கிளாஷா இருக்கும். ஏன்னா ரெக்ஸம் வந்து அவங்களோட அண்டர் டாக் ஸ்டோரி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரெக்ஸம் அகேன்ஸ்ட் செல்சி will be fire to see. அதுக்கப்புறம் வந்து நியூகாசில் அட் ஹோம். நியூகாசில் வந்து நேத்தா வந்து 10 man யுனைடெட் ஹோம்ல போட்டு அடிச்சாங்க. 10 man நியூகாசில் வந்து யுனைடெட் போட்டு ஹோம்ல அடிச்சானுங்க. பட் ஐ திங்க் நியூகாசில் அட் ஹோம் வி ஷுட் பி குட். நம்ம வந்து அவங்களை அடிப்போம் தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அண்ட் வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் மேன் யுனைடெட் டேபிளையும் நேற்று வந்து ஃபிக்ஸ்டர்ஸ்னால கொஞ்சம் சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு. ஸோ தேர்ட் வந்து மேன் யுனைடெட் 51 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் வந்து ஆஸ்டன் வில்லா 51 பாயிண்ட்ஸ், ஃபிஃப்த் வந்து செல்சி 48 பாயிண்ட்ஸ், அண்ட் சிக்ஸ்த் வந்து லிவர்பூல் வந்து 48 பாயிண்ட்ஸ். ஸோ வந்து டேபிள் அப்படியே கச்சன்னு இருக்கு. as much as how bad we have been, we are still only 3 points of third place. And United, லிவர்பூல், வில்லா அவங்களும் வந்து இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்கானுங்க. ஸோ பேசிக்லி யார் வந்து இந்த ஒரு ரிமைனிங் 9-10 கேம்ஸ்ல யார் வந்து கேன் பி மோர் கன்சிஸ்டன்ட், ஹூ கேன் வின் மோர் கேம்ஸ் தேன் தி அதர், அந்த மாதிரி தான் பேசிக்கா.
And அதுக்கு இதுக்குள்ளேயே நம்ம வந்து we have to play each other because Chelsea வந்து வெளில ஆடியாச்சு. We still have to play United at home and Liverpool Anfield. Aston Villa have to play Man United and Liverpool ஆடணுமா எனக்கு தெரியல. They still have Liverpool at Old Trafford நினைக்கிறேன். They still have Liverpool at Old Trafford. They still have Aston Villa at home. அப்புறம் நம்ம இருக்கானுங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து 3 ஃபிக்சர்ஸ் தான் இருக்கு. ஸோ எப்படி யார் வந்து கன்சிஸ்டண்டா இருப்பா, யாரால நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அஃப்கோர்ஸ் I still think we have the harder of the fixtures because we still have வந்து யுனைடெட், சிட்டி, பிரைட்டன் அவே, சண்டர்லாண்ட் அவே, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அட் ஹோம். ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து சிட்டியை வேற 2-2 டிரா பண்ணி விட்டாங்க. தட் குட் பொட்டன்ஷியலி end their title hopes. ஸோ பாப்போம் எப்படின்னு. ஸோ அந்த டேபிள் கச்சக்கச்சன் இருக்கு. இட்ஸ் அபவுட் டைம் வி மெயின்டைன் சம் கன்சிஸ்டன்சி பிகாஸ் ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் இந்த கேம் வந்து பிரீமியர் லீக்ல பார்த்தோம்னா we have Newcastle at home and Everton away. We still have Everton away. நமக்கு வந்து Everton awayனாலே ஆகாது. ஈவன் தோ புது ஸ்டேடியம்னாலும் நமக்கு Everton awayனால ஆனது இல்ல. ஹோப்ஃபுல்லி திஸ் டைம் திங்ஸ் சேஞ்ச். ஸோ அதனால லெட்ஸ் see எப்படி மாறும் அப்படின்னு. ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். who do you think was your standout player? உங்களுக்கு யாரை பிடிச்சது, உங்களுக்கு யார் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன பிடிச்சது, இதுக்கப்புறம் நம்ம கேரி ஆன் பண்ணுவோமா, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவோமா அப்படின்னு நீங்க எல்லாமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொரு வீடியோல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.